வந்து அப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது சொல்லியிருக்கலாம்ல, நான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணல, என் மேலே பழிய போடுறாங்கன்னு சொல்கிறத தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. டிவிகேல வந்து என்ன ஆபாசமாக அழைக்கிறாங்க, ஆபாச பேச்சுக்கள்லாம் பேசுகிறாங்க, பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் திடீர்னு வந்து கண் கலங்கி இந்த ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்றது? தொடர்ந்து தாக்குதல் நடக்கும்போது சரி வந்து கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்லிக்கலாம். ஆனால் எது நடவடிக்கை எடுப்பாங்கன்னா அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அது ஆட்சி மாறிடுச்சு, அவங்க ஆட்சி நடக்குது, ஒரு மனநிலை இருக்கு. சார் இன்னொரு விஷயமும் அவங்க சொல்கிறாங்க சார், இதெல்லாம் சொன்னதை தாண்டி என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை அபார்ட் ஆயிடுச்சு, அதுக்கும் காரணம் டிவிக்கே தான் சொல்கிறாங்க. இல்லை அதாவது அரசியலில் வந்து அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாத்துக்குமே திமுக ஒரு விஷயத்தை தவிர எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, அது வந்து ஹஸ்பண்டே காட்டியிருக்கு. இது வரைக்கும் யாருமே அப்படி அதுக்காக தான் கல்யாணம்னு இது பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து ஆட்சி மாறிடுச்சு. இப்போ ஜூலி வந்து அதே மாதிரி இந்த வீட்டுக்காரருக்கு வந்து காமிச்சிருக்கு. அப்படி தான் என் வீட்டுக்காரர் 3 பேருன்றீங்களே, மீதி 2 பேர் இங்கே. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கும் யாராவது 2 ஃபோட்டோ வச்சு போட்டுருவாங்க. இதுதான். ஸோ இதுக்கு முடிவே கிடையாது சார். இதில் என்ன கேள்வி அப்படின்னா, ஜூலி அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் 6 வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம், இதுதான் ஃபஸ்ட்டு கல்யாணம்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஒருத்தர் லவ் பண்ணியிருந்தாங்க, அதை போஸ்ட் பண்ணாங்க. அதுக்குள்ளே எப்படி 6 வருஷம் இவர் லவ் பண்ணியிருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு காரணத்தை தேடி ஏமா பண்ண முடியாது. ஒருத்தர் 6 வருஷம் லவ் பண்ணுறீங்க, அது உண்மைதான். இடையில ஒருத்தர் வராரு போகிறாருன்றப்ப அந்த இதுக்கு வேற இது வேற இல்லை. அது எப்படி ஒரு இப்போ இவரை லவ் பண்ணலன்னு எப்படி சொல்லுவோம்? வீட்டில் சாப்பிட்டு வராங்க, வேணும் போகிறோம், லஞ்சு சாப்பிட்டு வரோம், நைட்டு வீட்டில் போய் சாப்பிடுவோம், சாயந்தரம் வேறு ஏதாவது ஒரு கடையில் பஜ்ஜி டீ சாப்பிட்றது. காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், பிரபல பிக் பாஸ் ஜூலி அவங்க மேல ஆல்ரெடி சில குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு, கிட்னி திருட்டு அப்படி இப்படின்ற விஷயங்கள்லாம் போச்சு. இப்போ நேற்றுக்கு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க, அதை சம்மந்தப்பட்டு அங்கே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி நான் கிட்னி திருடினா டிவிகேலேருந்து என் மேலே பழி போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் போய் எப்படிமா பார்க்குறது? இப்போ அந்த பொண்ணு கண் கலங்கி இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. அது ஏதாவது ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும். அதுக்காக போய் கமிஷனர்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு கமிஷனர்கிட்ட? சார், இந்த மாதிரி என் மேலே அவதூறான பழிகள் எல்லாம் போடுறாங்க. அதாவது நீங்கள் இந்த சாக்கடையில் கல் எறிஞ்சிங்கன்னா தெரிக்க தான் செய்யும். ஸோ அது கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து திமுகவுக்கு ஆதரவாக சில இதெல்லாம் போட்டாப்புல. அதனால இந்த வெறிநாய்கள் அதை பிடிச்சி கொதறுது. அப்போ வெறிநாயிட்ட போய் இந்த மாதிரிலாம் பண்ணால் அது கடிச்சு கொதறதான் செய்யுன்றது ஒரு விஷயம். ஆனால் வெறிநாயை பிடிச்சி கார்பரேஷனில் பிடிச்சி கொடுக்கணுன்றது ஒரு விஷயம். தொடர்ந்து இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாலும் சிக்கல் தான். ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்காக தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல. சரி, என்ன நடவடிக்கை? ஏன்னா கமிஷனருக்கு தானே வேலை. இதுவும் ஒரு வேலை தான். பட் ஏன்னா இது வந்து இந்த மாதிரி போடும்போது ஐடி விங்கில் போய் சைபர் கிரைமில் கொடுக்கணும். அந்த அம்மா டைரெக்டாக கமிஷனர் ஆஃபீஸ்லேயே போய் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சார், அவங்க சொல்கிறாங்க, நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம், விஜய் எதிர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான பழிகள்லாம் என் மேலே போடுறேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திருட்டு அப்படின்றதுனா என்ன? ஒருத்தவங்களுக்கு தெரியாமல் அதை எடுத்து திருடி கொடுத்தாதுன்னு திருட்டு, இதுக்கு பேர் திருட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு குதர்க்கமான ஒரு பதிலாக சொல்கிறாங்க அவங்க. அப்போ அதுக்கு சம்மந்தமாக குதர்க்கமான பதில் இல்லைம்மா. இவங்க எல்லாத்தையுமே குற்றம் சாட்டுவாங்க. இவங்க இருக்காங்க இந்த பைத்தியம் பிடிச்சவங்க, எதை வேணாலும் தப்பு சொல்லலாம். இப்போ கிட்னி தமிழ்னா இவங்களுக்கு எலவும் தெரியாது, எட்டும் தெரியாது. கிட்னினா என்ன, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்னா என்ன, அதுக்கு சட்டம் என்ன சொல்லுது அன்று எதுவுமே தெரியாது. நீங்கள் அதே மாதிரி ஒருத்தனை ஏமாற்றி கூப்பிட்டு போய் வடிவேல் காமெடியில் வர்ற மாதிரி அண்ணே வாங்கினேன்னு சொல்லி வண்டியில் ஏற்றி கொண்டு போய் கிட்னியை கதற எடுத்திங்கன்னா வேறு. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு வந்து தானமாக கொடுத்தா டெய்லி ஆயிரக்கணக்கான கிட்னி எல்லா அப்போலோ ஆஸ்பத்திரியிலேருந்து அண்ணா ஆஸ்பத்திரி வரைக்கும் மாற்றிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் என்ன இருக்குது? கிட்னி கொடுக்குறவங்க வரான், காசு கொடுக்குறாங்க, வாங்கி கொடுக்குறாங்க. இதில் என்ன இருக்குது? கொடுக்குறவங்க கொடுக்குறான், காசு கொடுத்துருக்காங்க, கையெழுத்து வாங்கியிருப்பாங்க எல்லாத்தையும். அதான் அப்படி தப்பாக இருந்ததுன்னா வழக்கு போட்டு பண்ண வேண்டியதானே. ஓகே சார், அவங்க அதை கூட நான் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதை தான் அதெல்லாம் போலீஸ் தான். இது எல்லாமே அவதூறு பரப்பி விடுவாங்க. இவன் அவளோட இருக்கான், இதோட இருக்கான், அதை எல்லாமே பரப்பி விடுவாங்க. பரப்பி விட்டால் 4 பேர் நம்புவான்ல, அதை வச்சு ஒருத்தர் அசிங்கப்படுத்துறது தான் அவங்களோட இது. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு எதிராக செயல்பட்டதுனால இந்த மாதிரியான.
சார் அவங்க வந்து அப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது சொல்லியிருக்கலாம்ல, நான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணல, என் மேலே பழிய போடுறாங்கன்னு சொல்றதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. டிவிகேல வந்து என்ன ஆபாசமாக அழைக்கிறாங்க, ஆபாச பேச்சுக்கள்லாம் பேசுகிறாங்க, பரப்புறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால திடீர்னு வந்து கண் கலங்கி இந்த ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்றது? இதை ஆபாசமாக பேசியிருப்பாங்க. அதனால எதனாலன்னு கேட்டிங்கன்னா நான் என்னமா சொல்கிறது, ஆபாசமாக பேசியிருப்பாங்க, கமெண்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு கொந்தளிச்சு வந்து தொடர்ந்து தாக்குதல் நடக்கும்போது சரி வந்து கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு கொடுத்துருக்கலாம். ஆனால் எது நடவடிக்கை எடுப்பாங்கன்னா அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. புரியுதா? அது ஆட்சி மாறிடுச்சு, அவங்க ஆட்சி நடக்குது, ஒரு மனகடி எடுக்க மாட்டாங்க கம்ப்ளைண்ட். சார் இன்னொரு விஷயமும் அவங்க சொல்கிறாங்க சார், இதெல்லாம் சொன்னதை தாண்டி என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை அபார்ட் ஆயிடுச்சு, அதுக்கும் காரணம் டிவிக்கே தானே சொல்கிறாங்க சார். இல்லை அதாவது அரசியலில் வந்து அவங்க அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்குமே திமுக ஒரு விஷயத்தை தவிர எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, அது வந்து ஹஸ்பண்டே காட்டியிருக்கு. இது வரைக்கும் யாருமே அப்படி அதுக்காக தான் கல்யாணம்னு எதுக்கு பண்ணுறாங்கன்னா, ஊரறிய கல்யாணம் பண்ணுறதுக்கு காரணம் இந்த பிள்ளைக்கு இந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாளைக்கு அந்த தெருவில் போகும்போது இந்த பையன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இந்த பொண்ணு கல்யாணம், இந்த பொண்ணு வேறு யார்ட்டையா பேசிட்டு போச்சுன்னா நேராக அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. இல்லை இந்த பையன் யாரு கூடயா ஒரு பொண்ணை கூப்பிட்டு எங்கேயா போனான்னா, உங்கள் வீட்டுக்காரர் யாரோ ஒரு பிள்ளைய கூப்பிட்டு போனார் அப்படின்னா, அதுக்கு தான் கல்யாணம் பண்ணி அந்த காலத்தில் குதிரையில் ஊர்வலம் கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த கூமுட்டைங்க நம்மளை ராஜாவை நினச்சி கூப்பிட்டு போகிறான் 2 பேரையும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு உள்ள அர்த்தம் அது கிடையாது. இந்த 2 பேரையும் பார்த்துங்க, புரியுதா? 2 பேரும் மோசமான ஆள் இவ்வளோ நாள், இப்போ இந்த 2 பேரையும் சேர்த்து வச்சிட்டோம், பார்த்துங்க இவன் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுறான், இந்த பிள்ளை உனக்கு கல்யாணம் பண்ணிடுச்சு, பார்த்துங்க, நல்லா மூஞ்சியை பார்த்துங்க, ஏதாவது நடந்ததுன்னா வந்து சொல்லுங்கன்றது தான் அது. குதிரையில் ஊர்வலம் கூப்பிட்டு போகிறது இப்போலாம் கூப்பிட்டு போகிறதில்ல. முதல்ல மாப்பிள்ளையை வந்து கூப்பிட்டு போய் ஊருக்குலாம் காமிச்சு விட்ருவாங்க. கல்யாணமே இவன் தான் மாப்பிள்ளைன்றதை ஊருக்குலாம் காமிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து யாராவது ஒரு பிள்ளையை கூப்பிட்டு போனான்னா உடனே கம்ப்ளைண்ட் வருது. அதே மாதிரி பொண்ணும் ஊர்வலம் போச்சுன்னா அந்த காரில் ஜானவாசம் ஏதோ ஊர்வலம், அது எதுக்குன்னா இவங்களை பெருமைப்படுத்துறதுக்கு இல்லை, இவங்க 2 பேரையும் ஊரில் காட்டி கொடுக்குறது. இந்த 2 கும்பலையும் இந்த 2 பேரும் கல்யாணத்துக்குலாம் என்னென்ன அட்டகாசம் பண்ணாங்கலாம் தெரியும், இனிமே வந்து இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்னா இந்த ஒரு காரணத்தை தவிர எல்லாத்தையும் விஜய் வந்து கடந்த காலத்தில் திமுக மேலே சொன்னாங்க. ஒரு காரணத்தை தவிர அது என்னன்றது புரிஞ்சவங்களுக்கு புரியும். எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம்னு சொன்னாங்க. ஸோ அந்த கட்சியில் எல்லாருமே சொன்னாங்க. இப்போ வந்து ஆட்சி மாறிடுச்சு. இப்போ ஜூலி வந்து அதே மாதிரி இந்த வீட்டுக்காரருக்கு வந்து காமிச்சுக்க, அப்படி தான் என் வீட்டுக்காரர் 3 பேருன்றீங்களே, மீதி 2 பேர் எங்கேன்னு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கும் யாராவது 2 ஃபோட்டோ தூக்கி போட்டுருவாங்க, இதுதான் அப்படின்னு. ஸோ இதுக்கு முடிவே கிடையாது. இது காவல்துறை வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கை திமுக அரசே விட்டுருச்சு. அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க அப்படியே வளர விட்டுருச்சு. இது கேன்சர் கட்டி பெருசான மாதிரி இவங்களை இப்போதைக்கு கை வைக்க முடியாது. போட்டுட்டு தான் இருப்பாங்க, அவதூறு பரப்பிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு அடுத்த கட்டம்ன்றதே ஒன்றும் இல்லை சார். அது ஜூலியே சொல்லியிருக்காங்க சார், என்னை கிட்னி திருடின்னு சொன்னது கூட எனக்கு கஷ்டமா இல்லை, எனக்கு 3 புருஷன்னு சொன்னது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதில் என்ன கஷ்டம் இருக்கு? சொல்கிறவன் சொல்லிட்டு போகிறான், இப்போ என்ன இருக்கு? 3 புருஷன் இருந்தால் தானே நீங்கள் இது பண்ணணும், என்னடா வெளியே தெரிஞ்சு போச்சேன்னு கஷ்டப்படணும். அவங்களாம் சொல்கிறாங்க, நீங்கள் 3ஓட நிறுத்தினா இல்லை, புரியுதா உங்களுக்கு? இப்போ 4, 5ன்னு காமிச்சிருந்தானே என்ன, புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் அவங்க அவதூறு பரப்பணுன்றவன் பரப்பி தான் இருப்பான். அது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல, நடவடிக்கை காவல்துறை எடுக்குதான்றது நம்ம பார்த்தா சொல்லுவோம். சார் இதில் என்ன கேள்வி அப்படின்னா, ஜூலி அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் 6 வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம், இதுதான் ஃபஸ்ட்டு கல்யாணம்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஒருத்தர் லவ் பண்ணியிருந்தாங்க, அதை போஸ்ட் போட்டாங்க. அதுக்குள்ளே எப்படி 6 வருஷம் இவர் லவ் பண்ணியிருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு காரணத்தை தேடி ஏமா பண்ண முடியாது. ஒருத்தர் 6 வருஷம் லவ் பண்ணுறீங்க, அது உண்மைதான். இடையில ஒருத்தர் வராரு போறாருன்றப்ப அந்த இதுக்கு வேற இது வேற இல்லைப்பா. அது எப்படி ஒரு இப்போ இவரை லவ் பண்ணலன்னு எப்படி சொல்லுவீங்க? ஓகே, புரியுதா அவங்களுக்கு? இப்போ வீட்டில் சாப்பிட்டு வராங்க, மத்தியானம் போகிறோம், லஞ்சு சாப்பிட்டு வரோம், நைட்டு வீட்டில் போய் சாப்பிடுவோம், சாயந்தரம் வேறு ஏதாவது ஒரு கடையில் பஜ்ஜி டீ சாப்பிட்றது இல்லாமல் இது. அதுக்காக மத்தியானம் வீட்டில் சாப்பிட்டாரு நைட்டு சாப்பிட்டாருக்கா, அவர் இடையில எதுவுமே சாப்பிட மாட்டான்னு இல்லைம்மா, சொல்கிறேன் கேள்வி. இந்த மாதிரி தான் 6 வருஷம் அது தனி, இது தனி, இது தனியாது. அப்படி வாய்ப்பு இருக்குது இருக்கிறதுனால சொல்கிறாங்க.
பட் ஆனால் ஜூலி மறுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அதெல்லாம் போய் பர்சனல் விஷயத்தெல்லாம் தோண்டி 6 வருஷமாக இவ்வளோ லவ் பண்ணா அப்போ அந்த அவ யார் இவ யாருன்னா யார் அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. சரி, இன்னொரு விஷயம் வருது. ஜூலி அவர்களை வந்து வேற யாருமே அடிக்கல, குட்டிமா தான் அந்த ரீல்ஸ் பண்ற குட்டிமா அவங்க தான் அடிக்கிறாங்க. அதுவும் அந்த குட்டிமாவை விஜய் அவர்களே இறக்கியிருக்காரு, போன் மூலியமா சொல்லி விஜய் அவர்கள் இறக்கியிருக்காரு மாதிரிலாம் சொல்லி. விஜய் கேவலமான போக மாட்டாங்க. அது ஒரு வேணாம், அது எதாவது சொன்னோம்னா அது பெண் உரிமைன்றாங்க. அது என்ன கர்மாந்திரமோ ஏதோ போய் தொலைது, கழிச்சட கர்மாந்திரத்தையே எடுத்துட்டு வரீங்க காலையில் கேள்வி கேட்கறதுக்கு என்னத்தை பண்ணுறது. சார், என்னதான் இருந்தாலும் டிவிக்கேன்னு அவங்க எல்லாமே சொல்றது தாண்டி நிறைய பேர் தான் இந்த டிஎம்கே டிவிக்கேன்னு விமர்சனம் பண்ணாங்க. இதுல ஜூலியை மட்டும் இந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது யார் சிக்கிறாங்களோ பிடிச்சி அடிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஜூலியை அடித்ததுனால தானே கேள்வி கேட்குறீங்க. இப்போ காளின்னு ஒரு லேடியை போட்டு அடிச்சு தான் உங்களுக்கு கேட்க மாட்டேங்க, ஏன்னா அது யாருன்னு யாருக்குமே தெரியாது. புரியுது. ஸோ அதனால தான் ஜூலின்றது இப்போ அடித்தோம்னா திருப்பி பதில் வருது. இப்போ அப்படி இதை கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம்ல, எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணிவிட்டு ஜூலி வெர்சஸ் இதுன்னு சொல்லி போச்சுன்னா அது கொஞ்ச நாள் பொழுது போகும். இப்போ உங்களுக்குலாம் கண்டென்ட் கிடைக்குதுல்ல, அது மாதிரி தான். சார், இதுல உண்மையிலேயே ஜூலி அந்த கிட்னி திருட்டுல ஈடுபட்டிருக்காங்களா இல்லையா? அது போலீஸ் தான். நம்ம என்ன போலீஸ் தான் விசாரிக்கணும். கிட்னி திருட்டுன்னுலாம் ஒன்றும் கிடையாது, யார்கிட்டையுமே திருட முடியாது. ஒருத்தர் பர்ஸை திருடுறதே ரிஸ்க்கு, கிட்னி எப்படி போய் திருட முடியும்? அவனை உயிரோடு குடிச்சிட்டு போய் மயக்க ஊசி போடுற வரைக்கும் அவன் அமைதியாக உட்காந்து, அதுக்கப்புறம் வயிற்று அறுத்து கிட்னி எடுக்கிற வரைக்கும் இருந்தான்னா அவன் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாத அவன் போய் சேர வேண்டியதான். அவன் எதுக்கு வாழணும்? ஒருத்தன் முண்டை முழிக்க உயிரோடு ஒருத்தனை கூப்பிட்டு போய் வயிற்று அறுத்து கிட்னியே திருடிட்டு வெளியே போடுறான்னா அப்போ அவன் அடிமுட்டாளாக இருக்கணும், இல்லை காமெடி பீஸாக இருக்கணும். அப்போ அவெல்லாம் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லைன்ற மாதிரி தான். அப்படிலாம் நடக்காது. எல்லாமே கொடுக்குறதுக்கு தயாராக இருந்தால் அவங்க ப்ளட் டெஸ்ட்லாம் பண்ணி உடனே கிட்னி எடுத்துகிட்டு போய் உடனே இந்த வடிவேல் படத்தில் காட்டுற மாதிரி வயிற்று அறுத்து உடனே எடுத்து மாற்ற முடியாது. ப்ளட் டெஸ்ட் பண்ணணும், அவங்களோட குரூப் பார்க்கணும், அந்த இது வந்து இவங்களுக்கு மேட்ச் ஆகணும். இப்போ ஒரு 70 வயசில் ஒருத்தர் வரேன்றார், கிட்னி கொடுக்குறாரு, வாங்கி கொடுத்துருவாங்களா? ஏன்னா அவரை சாக போகிறேன்னு 1 வருஷம் தான் அந்த கிட்னி வேல்யூவே இருக்குதுன்னு வச்சுங்க. அதை கொண்டு போய் இவனுக்கு மாற்றினா இவன் 1 வருஷத்தில் போய் சேர்ந்துருவான்ல. ஸோ அதனால் பல்வேறு டெஸ்ட்டுகள்லாம் பண்ணி பல கையெழுத்துக்கள்லாம் வாங்கி தான் கொடுப்பாங்க. அதுக்கு வேணால் ஜூலி வந்து ஏஜெண்ட்டாக இருந்திருக்கலாம். இந்த இவர் குட்டியும் தராருன்றது, இந்த அவர் வாங்குறேன்றாரு, 2 பேருக்கு நடுவில் அது தொழிலாக பண்ணியிருக்கிறாப்புலன்றது பற்றி அது போலீஸ் தான் விசாரிக்கணும். ஓகே, அப்போ இது அப்படியும் இருக்கலாம், இன்னொரு பக்கம் இது ஒரு அவதூறாகவும் இருக்கலாம். கிட்னி வந்து அதாவது விஜய் டிவியில் ஃபேமஸாக இருக்குன்றதுக்காக ஜூலி கேட்டோடனே அவனுக்கு கிட்னி கொடுத்துட மாட்டாங்க. காசு கொடுத்தா தான் கொடுப்பாங்க. அதனால் இந்த இது என்ன பண்ணியிருக்குன்றது அந்த காவல்துறை தான் விசாரிக்கும். என்ன சார், நிறைய விஷயங்கள் ஆதாரத்தோட வந்த மாதிரி காட்டியிருந்தாங்க. சில பேர் வந்து அவங்க 15 லட்சம் வாங்கினது, நிறைய பேர் கண் கலங்கி சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம், அதுவும் அவங்க நர்ஸாக இருந்ததுனால இதெல்லாம் ஈஸியாக அவங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இல்லைம்மா, அதாவது நர்ஸுக்கு மட்டும்தான் கிட்னி எங்கே இருக்குன்னு தெரியுன்னா அந்த உலகத்தில் எதுவுமே பண்ண முடியாதுமா. படித்தவங்க எல்லாருமே கிட்னி எது, ஹார்ட் எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் அதுக்காக நர்சிங் படித்ததுனால கிட்னி திருட்டில் ஈடுபட்டுச்சுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக புரியுதா, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் இது என்னன்றது எல்லா நர்ஸுகளுக்கும் அந்த மாதிரி வாழ்க்கை வாய்ப்பு அமைகிறதுல இல்லை. புரியுதா? கிட்னி ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட நிற்க விட மாட்டாங்க. ஓகே, இதுக்கு வந்து அந்த கிட்னியை வந்து விற்கிற அளவுக்கு வந்து ஒரு டாக்டர் நம்புறாரு அப்படிங்கும்போது ஒரு பெரிய வளர்ச்சி தானே. நர்சிங் படித்ததுக்கு அது ஒரு பெரிய ஒரு குடுப்பினை தான். இந்த பிக் பாஸில் கிடச்சிருக்கு. எத்தனை பேருக்கு நர்சிங் படித்தவங்களுக்கு இவ்வளோ ஃபெமிலியாரிட்டி கிடச்சி. ஜல்லிக்கட்டில் எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான மக்கள் போராடினாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பேர் எப்படி இது கிடச்சிது. அதே மாதிரி தான் மைனஸும் அப்படி தான் வரும். அதனால் போய் கொடுத்துருக்காப்புல, கருக்கலைப்பை பற்றிலாம் கொடுத்துருக்காப்புலையான்னு தெரில. சிட்டி கமிஷன் பார்ப்பாப்புல இந்த மாதிரி கவுண்டர் பண்ணி சொன்ன மாதிரி டைவர்ஸ் கேஸ்லாம் வருதுன்னா பார்த்துங்களேன் அப்படின்ற மாதிரி கருக்கலைப்பு கேஸாக வச்சு அவர் எப்படி போய் விசாரிப்பாருன்னு தெரில. அது பொறுத்தவரை தான் நம்ம பார்க்கணும். அதுவும் இல்லாமல் டிவிக்கே காரணம்னு சொல்லி இருக்கும்போது எப்படி ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர் செயல்படுவார் கமிஷனர். அவங்க பார்த்து வேலைக்கு போட்டவர் அவங்கள எப்படி எதிர்த்து பேசுவார். ஸோ அதனால் அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ என்ன மாதிரி இதை டீல் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம பார்க்கணும். அப்போ ஜூலிக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா சார்? ஜூலிக்கு என்ன நடந்துச்சு நீதி கிடைக்கிறதுக்குன்னு எனக்கு தெரியல. ஜூலிக்கு வந்து எதோ கொடுத்து எதை கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காப்புல, அது கமிஷனரும் டிவிக்கையும் பார்த்து முடிவு பண்ணுறோம். சமுதாயம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.